Hi, hello friends, welcome back to my Alight YouTube channel. நீங்க ப்ரூட் பார்த்திருப்பீங்க, ப்ரூட் பண்ண சூப்பர் நைட் பண்ணா பார்த்திருப்பீங்க. அதே போல பார்த்தா ஒரு சூப்பரான ஹேப்பி பர்த்டே வீடியோ பண்ணா உங்களுடைய போட்டோ உங்களுக்கு பிடிச்ச போட்டோ யாருடைய போட்டோ வச்சு உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே எடிட் பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எடுப்பாங்க மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப் லிங்க் நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கான். வேணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஆப் கூட இல்லை டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் டவுன்லோட் பண்ணுங்க. நான் டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ்ல இருக்க ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் யாருமே ஷாப்ல இம்போர்ட் பண்ணா இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த வீடியோவை உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் இம்போர்ட் பண்றது கேட்பீங்க. ஒரு லிங்க் கொடுப்பா, அந்த லிங்க் நீங்க டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் எல்லாமே ஷாப்ல இம்போர்ட் பண்ணலாம். அப்புறம் QR கோட் அந்த QR கோட் கூகுள் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் எல்லாமே ஷாப்ல இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டுமே வச்சு நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துறேன். நீங்க எடுத்துங்க. இப்போ டவுட் வரலாம், நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா கரெக்டா எப்படி இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருக்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ என்ன பண்ண யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறோம். டேட் பார்த்துருக்கேன். அந்த டேட்டுக்கு நோட் பண்ணி டெலிகிராம்ல அதே டேட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் இருக்கும். நீங்க சிம்பிளா எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ நீ சொல்றது கொஞ்சம் புரியல, கொஞ்சம் டீடைலா பார்த்தா ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேற செக் பண்ணி பாருங்க. அதுல நான் எப்படி நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து நீங்க யூஸ் பண்ணனும் அப்படினு பார்த்தா ஃபுல் டுட்டோரியல் வீடியோ போட்டுருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஷாப்ல இம்போர்ட் பண்ணீங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து எடிட் பண்றது அப்படி பார்த்தா ஜஸ்ட் நீங்க போட்டோ ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போது எந்த ஒரு எஃபர்ட் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் எஃபர்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அந்த போட்டோ எடுத்துட்டு யாருக்கு பட்டியோ அந்த போட்டோ நீங்க ஆட் பண்ண மட்டும் போது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா விஷ் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஹேப்பி பட்டன் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் பார்த்தா பேர் இருக்கும். ஓகே, இங்க கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு யார் பர்த்டே கேர்ள் நேம் வேணும் நேம் பார்த்தா இதுல நீங்க டைப் பண்ணிக்கலாம். அது 3 கேரக்டர்ஸ் கொடுத்து மேல டிக்னுக்கா கிளிக் பண்ணி டிக்னும் மாத்திக்கலாம். ஓகேங்களா? பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஆனால் பிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? சில நிறைய பிக் பார்க்குங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபோட்டோ ரீப்ளேஸ் மட்டும் பண்ணோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்? ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் கொடுக்குறீங்க, அந்த ஃபில் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி நீங்கள் வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் எது யாருக்கு பர்த்டே உங்களோட இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு மேலே +ன்றது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை பிக்கு பார்த்தா பக்கமாக இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் தான் கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணி அப்படியே வீடியோ 1080 பிக்சல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்புறம் 2 செகண்டோட முடிஞ்சோன்னே ஒரு கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.